தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. துறவு மடத்து தலைவர் புனித அந்தோணியாருடைய நினைவு நாளை என்று கொண்டாடுகிறோம். ஆண்டவருக்கு நம்மையே உகந்த காணிக்கையாக செலுத்தும் பொழுது தன்னலம் மறந்து பொது நலனை அக்கறை கொண்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் ஒரே குடும்பமாய் கடவுளை அதிகமாய் அன்பு செய்து வாழ அழைக்கப்படுகிறோம். அதுதான் உண்மையான அன்பு என்பது. அன்பார்ந்தவர்களே, நாம் பிறருக்கு துணையாகவும் பலமாகவும் இருந்து ஒருவர் மற்றவரை தூக்கி பிடிக்கின்றவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக அன்னையிடத்தில் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். காரணம், அன்னையிடம் கேட்டால் அன்னை தன் கரங்களால் நம்மை தூக்கி பிடித்து கொள்வாள் என்ற ஒரு ஆதங்கம் எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால், அதனால் அன்னையின் வழியாக இந்த திருப்பலியிலே ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் கரங்களை பற்றி கொள்ளும், எங்களை தூக்கி நிறுத்தும், எங்கள் வாழ்வில் உம்முடைய அருள் துணையை காண எங்களுக்கு அருள் புரியும் என்று சொல்லி இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுப்போம். குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை புனிதமான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்து தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறந்து உம்மையே அனைத்துக்கும் மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 முதல் 18 வரை. ஊனும் இரத்தமும் கொண்ட
பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நிற்கிறார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார். நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி, அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி, அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி,
நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களை ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கை தூக்கி விடுவதற்குத்தான் கரங்கள் தேவைப்படுகிறது, கால் தட்டி விடுவதற்கல்ல. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களிலே நான் மலைத்து போயிருக்கிறேன். ஏன் சில நேரங்களில் பார்த்து பிரமித்து அவர்களுடைய செயலை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடித்திருக்கிறேன். காரணம், ஊனமான அல்லது பல்வேறு குறைபாடுகள் உள்ள குழந்தைகளை அவர்கள் செய்கிற அத்தனை சேட்டைகளையும் தாங்கிக் கொண்டு பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அரவணைத்து செல்கிற போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். கணவன் மனைவி ஏதாவது ஒரு நேரத்தில் நடக்க முடியாமல் படுக்கையோடு அல்லது குச்சி ஊன்றி நடக்கும்போது பக்கத்தில் துணையாக இருந்து அவர்களை கரம் பிடித்து கொண்டு செல்லுகிற பொழுதெல்லாம் பார்ப்பதற்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்டவர்கள் இருப்பதனால் இறைவன் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறான் என்பது தெரிய வருகிறது. சில நேரங்களில் இவர்கள் இருந்தால்தான் இவர்களால் அடுத்த வேலையில் அவர்களுடைய வேலைகளை செய்ய முடியும் என்று நினைக்கிற பொழுதெல்லாம் அதற்கு துணையாக இருக்கிறார்கள். பாருங்கள், படுத்து கிடக்கிறவர்களை கரம் பிடித்து தூக்கி நிமித்தி உட்கார வைக்கிற காரியங்களை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இயேசுவின் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ராயப்பரின் மாமியார் காய்ச்சலால் இருக்கும் பொழுது இதை கேள்விப்பட்டவர் வீட்டிற்குள்ளே சென்றவர் ராயப்பரினுடைய மாமியாரின் கையை பிடித்து தூக்குகிறார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்குகிறது. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார். இதை இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம்.
இந்த செயல், இந்த ஒரு புதுமை மார்க்கு நற்செய்தியில இரண்டாவதாக கொடுக்கப்படுகிறது. ஒரு 9 புதுமைகள் இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று இது. இங்கே ராயப்பனுடைய மாமியார் காய்ச்சலால் படுத்திருப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே என்று யோசிக்கலாம். காய்ச்சலில் படுக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா? கிளைமேட் மாறிச்சுன்னா காய்ச்சல் வருது. யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் மழை காலத்தில்? வெயில் காலத்தில் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னாங்க? நொங்குன்னு. அப்போ மழை காலத்தில் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்? டெங்குன்னு. ஆக எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ஃபீவர் வந்துடுது. வைரல் ஃபீவருங்கிறான், டெங்கு ஃபீவருங்கிறான், அப்படி ஏதோ ஒரு ஃபீவர் இருக்குது. காய்ச்சல் என்பது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் யோசிக்கலாம். இதை நாம் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருக்கிற அந்த பின்னணியில் யோசித்து பார்க்க வேண்டுமா? ஃபீவர் அப்படின்னு சொல்கிறது இங்கே ரொம்ப உச்சக்கட்டமாக யோசிக்கப்பட்டதான். பவர்ஃபுல்லான ஃபீவர்னு சொல்கிறாங்க. பற்றி எரியும் ஜுரம் அப்படின்னு சில பேர் பார்த்துருப்பீங்க. 104 டிகிரி, 105 அடி, 106 டிகிரி வரைக்கும் கூட ஜுரம் அடிக்கும். எத்தனை போர்வை மடித்து போத்துனாலும் உள்ள குதிக்கும், அப்படியே குதிப்பாங்க. அந்த மாதிரி ஃபீவராக என்னன்னு தெரியாது. ஆனால் இதனுடைய பின்னணி என்ன சொல்லப்படுகிறது என்றால், தால்முட் என்கிற ஒரு இலக்கியம் என்ன சொல்லுகிறது, அப்போல்லாம் ஃபீவர்னு வந்துட்டுதுன்னா இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்கிறார்களாம்? இரும்பிலே ஒரு கத்தியை செய்கிறார்களாம். இரும்பில் ஒரு கத்தியை செஞ்சு அந்த கத்தியை பின்னல் முடியோடு கொண்டு போய் கட்டி ஒரு முட்புதரில் கட்டி தொங்க விடுவாங்களாம். 3 நாள் கண்டினியூஸாக இருந்து அதன் பிறகு என்ன நடக்குமாம்? இவர்கள் ஒரு மேஜிக்கல் பிரேயர், ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்வார்களாம். அதற்கு பிறகு அவர்கள் குணமடைவார்களாம். இது தால்முட் என்கிற சொல்லுகிற இலக்கியம் சொல்லுகிற ஒரு பாரம்பரியம். அங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஃபீவரில் படுத்து கிடக்கிறார்கள். அந்த ஃபீவரிலிருந்து இவர்களை தூக்கி விடுவதற்கு, இவர்களை எழுப்பி விடுவதற்கு இயேசு எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியும் அவர் யுக்தியையும் வைத்திருக்கிறார் என்பதுதான் இங்கு பார்க்க வேண்டும். இயேசு அந்த இடத்திலே போகிறார், போய் அவர்களுடைய கரத்தை பிடிக்கிறார், பிடித்து எழுப்புகிறார், எழுந்து உட்காருகிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருந்திருக்கிறது. ஆக ராயப்பனுடைய மாமியார் சுகம் பெறுகிற இந்த புதுமையை நாம் வாசிக்கும் பொழுது இதை சாதாரணமாக பார்ப்பதை விட இயேசுவினுடைய அருள் அடையாளமாக பார்ப்பது தான் நல்லது. அந்த குடும்பத்திற்குள்ளே அவரின் மீது அக்கறை கொண்டு, ராயப்பனுடைய மாமியார் மீது அக்கறை கொண்டு ராயப்பர் செய்கிற செயலையும் பார்க்கணும். இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ராயப்பரின் மாமியாரை பற்றி வருவதனால் இங்கு மாமியார்களுக்கும் ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆசை வந்துச்சு. திடீர்னு ஒரு எண்ணம் தான். இதை நீங்கள் பெருசுப்படுத்தக்கூடாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த டிவியை பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் 90% மாமியார்களாகத்தான் இருப்பீர்கள். அதனால் நீங்கள் நிறைய நேரத்தில் புலம்புறது தெரியுது எனக்கு. நிறைய நேரத்தில் ஃபோன் பண்ணி இல்லை சாதாரணமாக வந்து பேசும் பொழுது, குடும்பத்தின் சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் அழுது புலம்புவதை எனக்கு நன்றாக தெரிகிறது. பிள்ளைகள் கவனிக்கவில்லை, பேர பிள்ளைகள் வரவில்லை, பார்க்கவில்லை என்று பல்வேறு நிலைகளிலே நீங்கள் புலம்புவதும், படுத்த படுக்கையாக இருப்பதும், யாராவது நம்ம கையை பிடிச்சி தூக்கிட்டு போய் விட மாட்டாங்களா, அங்கே கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா, அதில் இன்னொன்று என்னென்னா யாராவது எங்களை கூட்டிகிட்டு எல்லாம் குடிச்சிக்குமா அடைக்கல மாதாட்ட கொண்டு போக மாட்டாங்களா, இப்படி பலரும் பல விதத்தில் யோசித்து கொண்டிருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஒருவர் உங்களுடைய கரங்களை பிடித்து தூக்கி விடுவார், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பலவற்றையும் குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்காதீர்கள் என்பதற்காக இதை சொல்கிறேன். எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? மாமியார்னு சொன்னான். எல்லா குடும்பத்திலையும் மாமியார்னு ஒரு வார்த்தை சொன்னால் அடுத்தது உடனடியாக சொல்றது என்ன தெரியல?
மாமியார் மருமக சண்டைன்னு. இதை தான் எல்லார் வீட்லையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஊரெல்லாம் அதே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, அது மாமியார் மருமக சண்டை அப்படின்னு சொல்லி ஒரு பெருசாக யோசிக்காமல் அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. புரிந்து கொள்ளா தன்மை அதில் இருக்குது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் வயலில் விளைவித்து எடுத்த ஒரு மூட்டை நெல்லை ஒரு வியாபாரியிடம் விற்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த வியாபாரி அந்த நெல்லை வாங்கி கொண்ட பிற்பாடு அந்த நெல்லுக்கு யார் சொந்தம்? புரியலன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் திரும்பி அதே சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் விளைவித்து எடுத்த ஒரு மூட்டை நெல்லை கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி அதுக்காக உழைச்சி வேர்வை சிந்தி வளர்த்து எடுத்த ஒரு மூட்டை நெல்லை வியாபாரியிடம் விற்கிறீர்கள். வியாபாரியிடம் விற்றுவிட்ட பிற்பாடு அந்த ஒரு மூட்டை நெல் யாருக்கு சொந்தம் என்றால் வாங்கிய வியாபாரிக்கு சொந்தம். நீங்கள் அந்த ஒரு மூட்டை நெல்லை விற்றுவிட்ட பிற்பாடு அந்த மூட்டை நெல்லின் மீது உங்களுக்கு உரிமை இருக்கிறதா? நீங்கள் அதன் மேலே அதிகாரம் செலுத்த முடியுமா என்றால் முடியாது, முடியவே முடியாது. கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிச்சா வாய்ப்பே இல்லை. ஏன்னா வாங்கிய நெல்லுக்கு உரியவர் இருக்கிறார். அவர் அவியல் போடலாம், வெயிலில் காய போடலாம், எது வேணாலும் செய்வாங்க, அவங்க அதை பயன்படுத்துவாங்க. நெல் மாதிரி ஒரு கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்க. குடும்பத்தில் நீங்கள் 20 வருடம் 25 வருடம் 30 வருடங்கள் உருவாக்கி வளர்த்து ஆளாக்கிய உங்களுடைய பிள்ளை, அந்த பிள்ளையை யார் வாங்குறா தெரியுமா? நீங்களாக பார்த்து ஏற்பாடு செய்து பல்வேறு சிரமங்கள் பட்டு பல லட்சம் செலவு பண்ணி உருவாக்குற அந்த பெண் மருமகள், அவள் அவரை பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் யாருக்கு உரியவராக மாறுகிறார் என்று சொன்னால் இவருக்கு உரியவராக மாறுகிறார். இவருக்கு உரியவராக மாறிவிட்ட பிற்பாடு உங்கள் பிள்ளை என்றும் உங்கள் பிள்ளைதான், இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இவர் வாங்கிவிட்டார் அதை. அதனால் இவங்க மேலே அதிகாரம் செலுத்த முடியவில்லை. ஒன்று. ரெண்டாவது, இவ்வளவு நாளும் நீங்கள் கணவன் பிள்ளைகள் என்று ஒருவரை ஒருவர் சார்ந்தே வாழ்ந்ததுனால இவர் இங்கே மாறிட்ட பிற்பாடு நீங்கள் அவர் மேல் சார்ந்து இருக்க முடியவில்லை. அந்த பயம் உங்களுக்கு தொட்டிக்கொள்ளுகிறது. அதனுடைய விளைவு தான், அந்த பயத்தினுடைய விளைவு நீங்கள் சீறி பாய்கிறீர்கள். நீங்கள் சீறி பாயும் போது அவர்களும் சீறி பாய்கிறார்கள். அங்கே சண்டை வந்து விடுகிறது. அதனால் என்ன செய்யறது அப்படின்னா, மாமியார் பெரியவர்கள் இவர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் அதுக்கு வேற ஒருத்தர் கற்பனையாக சொன்னார், ரிட்டையர்டான கவர்னர் மாதிரி கம்முன்னு இருக்கணுமா. ரிட்டையர்டான கவர்னர் மாதிரி கம்முன்னு இருக்கணும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கிறது, ஆனால் ஆளுகை செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்து கொள்ளணும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் தெரியணும் பாருங்க. மருமகள் நல்ல மாமியாரை பெற்றவள் 2 தாயை பெற்றவளுக்கு சமம். 2 நல்ல மாமியார் ஒருத்தர் கிடைச்சிட்டா அந்த அம்மாவுக்கு 2 அம்மா கிடைச்ச ஒரு பலம் இருக்குமா. ஒரு தாய் 2 பிள்ளையை பெற்றெடுக்கலாம், ஆனால் ஒரு பிள்ளை 2 அம்மாவை பெற்றெடுக்க முடியாது. அந்த மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கிறது குடும்பத்திற்குள்ள. ஆக இப்படிப்பட்ட இந்த குடும்பத்திற்குள்ள ஒருவர் மற்றவரை தூக்கி விடுகிற மனநிலை இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதை தான் சொல்ல வரேன். நம் கரங்கள் இருப்பது எதற்கென்றால், நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நாம் கரம் பிடித்து தூக்கிவிட வேண்டும். இயேசுவினுடைய மிகப்பெரிய புதுமையை நாம் பார்க்கிறோம். ராயப்பனுடைய மாமியாரை கரம் பிடித்து அவருடைய காய்ச்சலை சுகப்படுத்துகிறார், அவர் அங்கு பணி செய்கிறார். இதை பார்த்துட்டு படிச்சுட்டு விட்டுடுறோம். இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்களுடைய கரங்களை பற்றி தூக்கி கொண்டு போகிற பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஒரு துணையும் பலமும்
ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டும். பேர பிள்ளைங்கள்லாம் அதில் நல்லா செய்யும். சில நேரத்தில் தாத்தா பாட்டியை அவ்வளவு கவனிச்சிக்கும். எங்கேயாவது கூட்டிகிட்டு போனோம்னா பேர பிள்ளைங்க கூட்டிகிட்டு போவோம். அப்போ தான் தாத்தா பாட்டிக்கும் ஒரு பாசம் அதிகமாக வரும் பாருங்க. புள்ள மேலே இருக்குதோ பாசம் இல்லையோ, பேர பிள்ளைங்கள அது மேலே அதிகமாக பாசம் இருக்கும். அவர்கள் அப்படி தான் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. அதனால தான் அவங்களுக்கு அதிக பாசம் வருது. நீங்கள் என்ன பாருங்கள், பிள்ளைகள் கைப்பிடித்து கூட்டி கொண்டு போகிற போது இருக்கிற மகிழ்ச்சியை விட பேர பிள்ளைகள் கைப்பிடித்து கூட்டிகிட்டு போகும்போது அதிக மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா இவங்களே தட தடன்னு ஆடிட்டு போவாங்க, பேர பிள்ளையும் தட தடன்னு ஆடிட்டு போவாங்க, கீழே விழுந்துட மாட்டாங்க. அப்போ அந்த பாதுகாப்பு இதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை, ஒரே சந்தோஷம் மட்டும்தான் அவர்கள் மனசில் படும். ஆக ஒருவர் கரம் பிடித்து தூக்கி கொண்டுகிற பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வாழ்க்கையில் கிடைக்கிறது. அதன் பிற்பாடு அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய பங்கு, அவர்களுடைய பணி அந்த குடும்பத்திலே சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும். ஆக இந்த ஒரு முக்கியமான ஒரு பண்பை குடும்பத்திலே வளர்த்தெடுக்க வேண்டும். அது எப்பொழுது உருவாகும் என்றால் அது பெரியவர்களிடத்தில் உருவாக்க வேண்டும். மாமியார்கள் எல்லாருமே முடியாத நிலையில் இருந்தாலும் அந்த குடும்பத்தை பராமரித்து செல்லுகின்ற, அந்த பாசத்தை கொடுக்கின்ற, பிள்ளைகள் மீதும் பேரப்பிள்ளைகள் மீதும் பாசத்தை கொடுக்கிற பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இங்கு இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒருத்தருக்கு ஒப்பிட்டு சொன்னார், அப்படி ஒப்பிட விரும்பலை, இருந்தாலும் அவர் சொன்னதை சொல்லுகிறேன். நம் குடும்பத்தில் சின்ன சின்ன குறைகள் இருக்கும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கும்போது அந்த முதியோர் இல்லத்தில் அங்கு இருக்கிற எல்லா குறைகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். உணவு சரியில்லைன்னா அதை சாப்பிட்றாங்க, ஒன்றும் வாய் பேசாமல். அங்கே இருக்கிற இடம் சரியாக இல்லைன்னா அதுவும் வாய் பேசாமல் இருந்துக்கிறாங்க. குளிர்துன்னா சும்மா துண்டை போத்திட்டு உட்காந்துருக்கிறாங்க, அது கூட பெருசாக தெரியறதில்ல. யாராவது ஒருத்தர் ஏதாவது இடக்கு முடக்கா பேசிடுறாங்கன்னு வச்சுக்கோ, அதையும் பெருசாக பொருட்படுத்துறதில்ல. இதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்க பழகி கொண்டவர்கள் குடும்பத்தில் இருக்கிற பொழுது யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா, ஏதாவது ஒன்று செஞ்சிட்டா, ஏதாவது நமக்கு பிடிக்காத மாதிரி இருந்துட்டா, ஒன்று வாய்க்கு ருசியாக உணவு கிடைக்காம போயிட்டா உடனே அதை பெரிய பிரச்சனை ஆக்கிடுறாங்க. அதனால் இப்படி இவர்கள் எல்லாவற்றையும் அனுசரித்து வாழக்கூடிய பக்குவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் நாம் இருக்கிற இடத்துல நிம்மதியாக இருக்க முடியும், நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும், எல்லாரும் நம்மை பிடித்து கொள்வார்கள். இந்த நேரம் நாம் இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் தங்களுடைய மூத்தவர்களை கரம் பிடித்துக் கொள்ளுங்கள், மூத்தவர்களை கரம் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி. முன்னாடி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தவங்க அவங்க. நீங்கள் நடந்து போகும்பொழுது உங்களுக்கு துணையாக இருந்தவர்கள். இன்று கூட எவ்வளவு வயதானாலும் சரி, நாளை தன் பிள்ளை தான் தவறி விழுந்த இடத்தில் தன் பிள்ளை தவறி விழுந்த விடக்கூடாது